அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மைதிலி. எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையை பற்றி பேச போகிறோம். அந்த கதையோட பேர் என்ன தெரியுங்களா? குரங்கும் முதலையும். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம், சரிங்களா? ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுல பெரிய பெரிய மரங்கள், செடி கொடி, மலைகள், ஆறு, நதி போன்றவற்றை இருக்கும். அந்த காட்டுக்குள்ள பல உயிரினங்கள் இருக்கும். பறவைகள், விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காலை பொழுதுல நம்ம நண்பர் வந்திருக்காரு. இவர் பேர் என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டிங்கு. இது என்னோட நண்பன். வணக்கம், என் பெயர் அனிலர். டிங்கும் அனிலரும் நல்ல நண்பர்கள். அவங்க காட்டுக்குள்ள குதிச்சு 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 விளையாடிட்டு மகிழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பசிச்சதாம். அப்படி இருக்கும்போது ஒரு மரத்து மேல உட்கார்ந்து பார்த்தாங்க. இது என்ன பழம், இது நல்லா இருக்கே அப்படின்னு டிங்கு சொல்லிச்சான். இதுவா அத்திப்பழம் டிங்கு அப்படின்னு சொல்லிச்சான். அத்திப்பழம் என்ன தெரியுங்களா? அத்திப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இதோ அத்திப்பழம் இப்படித்தான் இருக்கும். அத்திப்பழத்துல மிகவும் சத்து நிறைஞ்சிருக்கும். எல்லாரும் கண்டிப்பா சாப்பிடணும், சரிங்களா? அத்திப்பழத்தை சாப்பிட்டு பார்த்தாங்க. என்ன ருசியா இருக்கு அணில, பாத்தியா இத? ஆமா டிங்கு, இந்த பழம் எவ்வளவு ருசியா இருக்கு. இந்த மாதிரி பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். ஆமா ஆமா, எவ்வளவு ருசியா இருக்குல்ல, இனிமே நம்ம தினமும் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிச்சான் டிங்கு. தினமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடிட்டு வீட்டுக்கு போயிட்டு இரவானதும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே போல மறுநாள் காலையில விரிஞ்சதும் எழுந்திரிச்சு வந்து தினமும் குதிச்சு குதிச்சு விளையாடி விளையாடி அத்திப்பழங்களை சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி அத்திப்பழம் மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தபோது திடீர்னு ஒரு சத்தம். நண்பா, யார் அதை சத்தம் போடுறது? நண்பா இங்க பாருங்க. யார் அதை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க? யாருன்னு எனக்கு தெரியலையே. இங்க கீழே குனிஞ்சு பாரு நண்பா. யார் அது? நான் தான். என் பேரு முருகன். நான் ஒரு முதலை. என்னது, உன் பேர் முருகனா? ஆமா, என் பேரு முருகன். சரி, இப்ப எதுக்கு நீங்க வந்த? எனக்கு ரொம்ப பசிக்குது. நானு பக்கத்து காட்டுல இருந்து வரேன். பக்கத்து காட்டுல இருந்து நான் எப்படி வரேன்? இதோ இந்த நதியை பின்னாடி கடந்து வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு எதனா சாப்பிட்றதுக்கு கொடுக்குறீங்களா? இங்க போய் என்ன இருக்க போய் சாப்பிட்றதுக்கு? நாங்களே அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அத்திப்பழம் தான், எனக்கு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னது, அத்திப்பழம் நீ சாப்பிடுவியா? முதல்ல எங்க அத்திப்பழம் சாப்பிடுமா? நான் சாப்பிடுவேன், உனக்கு தெரியுமா? அப்படியா? சரி, இந்தா வாய தர அப்படின்னு சொல்லிச்சு டிங்கு. அத்திப்பழத்தை போட்டுருங்க. அடடே, இது என்ன பழம் இது? இது பேர் அத்திப்பழம். அத்திப்பழமா? இவ்வளவு ருசியா இருக்கு. இந்த அத்திப்பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை, தெரியுமா? ஆமா, இந்த அத்திப்பழம் ருசியா இருக்கும். இது கூட தெரியாதா உனக்கு? ஆமா ஆமா, இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு. தினமும் எனக்கு இந்த அத்திப்பழம் தாயேன். சரி, தினமும் நீ வந்தனா நான் உனக்கு தரேன், சரியா? சரி, இப்போ நான் கிளம்புறேன். சரி நண்பா, நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு முருகன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? ஒரு முதல்ல. அது முதல்ல அது போய் பழத்தை சாப்பிடுமா? எங்கன்னா நீ பார்த்துருக்கியா? ஆமா, ஆனா அவன் சாப்பிட்டானே, நான் பார்த்தேனே. நீ வேணா பாரு, அவன் ஒரு நாள் அவனை குடிச்சு சாப்பிட போறான் பாரு. சேச்ச, அந்த மாதிரிலாம் இருக்காத நீல, நீ ஏன் பயப்படுற? அவன் ஒரு நல்ல நண்பன், தெரியுமா? சரி, நீ தான் நண்பன் சொல்ற, ஆனா அவன் முதலையாச்சே, அவன் போய் பழத்தை சாப்பிட மாட்டான், உன்னதான் சாப்பிட போறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ வேணா பாரு, உன்னை சாப்பிட்றானா இல்லையா அப்படின்னு. நீ சும்மா சொல்லாத, அவன்லாம் ரொம்ப நல்லவன் தான்.
சரி, இப்போ எதுக்கு நீ அதை பற்றி பேசிட்டு இருக்க? நம்ம வா அத்திப்பழத்தை இன்னும் சாப்பிட்டுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தினமும் வந்தது. தினமும் வந்து முதலை வந்து இவங்க வந்து சாப்பிட்டுட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது. மறுநாள் காலையில் இதே போல் டிங்குவும் அணிலரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி சத்தம், ஏன் நண்பா, நான் வந்துட்டேன் திரும்பவும். ஓ வந்துட்டியா, சரி சரி, வாயை தர, அத்திப்பழத்தை நான் பறிச்சு போடுறேன். போடு போடு. ஏன் இந்த அத்திப்பழம் எவ்வளோ ருசியா இருக்கு தெரியுமா? நீ தினமும் வர நண்பா, எனக்கு அத்திப்பழம் கொடுத்துக்கிட்டே சரியா? சரி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ முதலை வந்து அவரோட வீட்டுக்கு போறாங்க. இது யார் தெரியுமா? இதுதான் முகிலன், முதலை முருகனோட நல்ல நண்பன். ஏய் நண்பா, ஏய் முருகன், நீ எங்கெல்லாம் போன? நீ நான் உனக்கு கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஆளே இருக்க மாட்டேங்கிற, எங்கெல்லாம் போற நீ? அதுவா, நம்ம பக்கத்து காட்டுக்கு போறேன். அந்த இடத்துல அழகான அத்திப்பழம் இருக்கு தெரியுமா? எவ்வளோ ருசியா இருக்கு தெரியுமா? என்னது அத்திப்பழமா? அது எங்கிருந்து இருக்கு? அத்திப்பழம் தெரியாத உனக்கு? அது ஒரு ருசியான பழம். அப்படியா? சரி, எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா நாளைக்கு? சரி சரி, நான் நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். தினமும் காலையில் சாப்பிட்ற மாதிரி மறுநாள் காலையில் வந்தது டிங்கு. டிங்கு, சொல்லு முருகன். வாயத்தரேன், அத்திப்பழம் பறிச்சு. அவன் பேரு முகிலன். எனக்கு நீ அத்திப்பழம் தரியா? என் நண்பனுக்கு நான் போய் கொடுக்குறேன். அப்படியா? சரி சரி, இந்தா உன் நண்பனுக்கு எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிச்சான். கொடு, நான் எடுத்துட்டு போய் என் நண்பனுக்கு கொடுக்குறேன். சரி வாயத்தர அப்படின்னு சொல்லிட்டு போட்டுச்சான். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவனோட நண்பன் முகிலனுக்கு கொடுத்துச்சான். சாப்பிட்டியா? எப்படி இருக்கு? ஏய் ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரி அத்திப்பழம் ரொம்ப ருசியா இருக்கு. இந்த மாதிரி அத்திப்பழம் நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? ஆமா, நான் தான் சொன்னேன்ல, தினமும் நான் அத்திப்பழத்தை சாப்பிடுவேன். ஆமா நண்பா, இது ரொம்ப ருசியா இருக்கு. அத்திப்பழமே இவ்வளோ ருசியா இருக்குன்னா அத்திப்பழத்தை சாப்பிட்ற குரங்கோட இதயம் எவ்வளோ ருசியா இருக்கும். என்னது, குரங்கோட இதயமா? ஆமா, குரங்கோட இதயம் எவ்வளோ ருசியா இருக்கு தெரியுமா? அதுவும் அது தினமும் அத்திப்பழம் சாப்பிடுதுன்னா அதுக்கு எவ்வளோ ருசி இருக்கும். என்னது, குரங்கோட இதயமா? சரி, அதை நான் எப்படி சாப்பிட்றது? நீ கவலைப்படாத, உன் நண்பன் டிங்கு இருக்கான்ல, அவன் இங்க கூட்டிட்டு வா, நம்ம அவனோட இதயத்தை ரசிச்சு சாப்பிடலாம். ஆனா அவன் என்னோட நண்பனாச்சே. அதெல்லாம் இல்லை நண்பா, நீ கூட்டிட்டு வா, அவனோட ருசி எப்படி இருக்குன்னு அவனுக்கு காட்டுறேன். சரி, நீ ஏதோ சொல்ற, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். வழக்கம் போல டிங்கு வந்தார், முருகனும் வந்தாச்சு. நண்பா, சொல்லு நண்பா, இன்னைக்கும் அத்திப்பழம் தரேன், தர வாய் என்ன போடுறேன். இல்லை, இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு அத்திப்பழம் நீ நேற்று கொடுத்தலையா, அது ரொம்ப ருசியா இருந்துச்சான். என்னோட முருகன், என்னோட முதலை நண்பனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். சரியா? சரி, அதுக்கு என்ன இப்போ? அவனுக்கு திரும்பி உன்னை பார்க்கணும் போல இருக்கான், அவன் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்னது விருந்தா? அப்படின்னா விருந்துனா தெரியாது அவனுக்கு? விருந்துனா அதுல இனிப்புகள், பழங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீ அது தினமும் ருசிச்சு சாப்பிடலாம். வரியா? என்னது இனிப்பா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு. சரியா, நான் வரேன். இனிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. சரி, நான் எப்படி உன் கூட வருவேன்? நீ நதியில நான் நீந்து போவ, நான் எப்படி வருவேன்? நீ கவலைப்படாத டிங்கோ, நீ என் முதுகுல ஏறி உட்காந்துக்கோ, நம்ம போலாம். சரியா? சரி போலாம். முதுகுல ஏறி உட்காந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஏன் சிரிக்கிற நீ நல்லா ஏமாந்த. ஏன், என்னாச்சு? நீ உனக்கு ஒன்று தெரியுமா? நாங்க விருந்து சாப்பிட உன்னை கூப்பிடல, உன்னைதான் சாப்பிட போறோம். என்னது, என்ன சாப்பிட போறியா? என்ன நீ சொல்ற? நீ
இது தெரியாதா உனக்கு? ஹஹஹஹஹா. என்னோட நண்பன் உன்னைய விருந்துக்கு கூப்பிடல, அவனுக்கு விருந்தாகிறதுக்கு தான் நீ வர என் கூட. என்னது? என்ன சொல்ற? ஆமா, என்னோட நண்பனுக்கு உன்னோட இதயம் வேணுமா? என்னது? என்னோட இதயமா? ஆமா, அவன் சொல்லியிருக்கான் உன்னோட இதயம் அவ்வளோ ருசியா இருக்குமா. ஏன்னா நீ தினமும் அத்திப்பழம் சாப்பிடல, அத்திப்பழமே இவ்வளோ ருசியா இருக்குன்னு அத்திப்பழத்தை சாப்பிட்ற, நீ எவ்வளோ ருசியா இருப்பன்னு எங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் உன்னை நாங்கள் விருந்தாக்க போறோம். ஆ, ஆஹா, இதை நீ முதல்ல சொல்லியிருக்கலாமே. ஏன் என்னாச்சு இப்போ? உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி எதனா நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் என்னோட இதயத்தை நீ என் கூட வச்சுக்கிறதே இல்லை. என்னது? இதயம் உன் கூட்ட இல்லையா? என்ன சொல்ற நீ? ஆமா ஆமா, என்னோட இதயம் அத்திப்பழ மரத்துல தான் இருக்கு. என்னது? அத்திப்பழ மரத்துல இதயத்தை வச்சுட்டு வந்துட்டியா? எப்படி? ஆமா, என்னோட இதயம் தான் நீ ருசியா இருக்குன்னு சொன்னல, அதனால என் இதயத்தை நான் அத்திப்பழ மரத்துல வச்சிருக்கேன். சரி, இப்ப நான் என்ன பண்றது? இப்ப உன் இதயத்தை எப்படி நான் கொண்டு வர்றது? நீ கவலைப்படாத நண்பா, நம்ம அத்திப்பழ மரத்துக்கு மேல போயிட்டு இதயத்தை எடுத்துக்கலாம். சரி போலாமா? சரி போலாம் வா. ஹா, முட்டாள் முதலையே. என்னது? முட்டாளா? என்ன சொல்ற? ஆமா, யாருன்னா இதயத்தை கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இதயம் எங்க இருக்கும்? இதயத்துல இருக்கும். இது கூட தெரியாத உனக்கு? ஐயோ, அப்படின்னா நீ மரத்துல இல்லையா? ஆமா, அது போய் யாருன்னா மரத்துல வைப்பாங்களா? முட்டாள், உன்னை நான் நம்பி உன் கூட வந்ததுக்கு நீ எனக்கு துரோகம் செஞ்சுட்ட. நீ இனிமே நீ என் மூஞ்சில முழிக்காத, போயிடு நீ இங்கிருந்து. ஓ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு முதல்ல. அப்ப அணிலர் வர, என்னாச்சு டிங்கு, ஏன் சோகமா இருக்க? அவன் இந்த முருகன் என்னை ரொம்ப ஏமாத்திட்டான். ஏன் என்னாச்சு? அவன் என்னை விருந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு என்னை விருந்தாக்கத்துக்கு பார்த்தாங்க. என்னது? உன்னை விருந்தாக்க பார்த்தாங்களா? என்ன சொல்ற நீ? ஆமா ஆமா, அது என்ன சாப்பிட்றதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு போச்சு. என்னது? உன்னை சாப்பிட்றதுக்கு? ஆமா, ஏன்னா என்னோட இதயம் அவ்வளோ ருசியா இருக்குமா, அதனால என்ன அவனோட நண்பனுக்கு விருந்தாக்க பார்த்தாங்க. நான் அவங்ககிட்ட இருந்து சூதானமா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எப்படி? என் இதயம் அத்திப்பழ மரத்துல இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். ஆஹா, நல்ல வேலை பண்ண நண்பா. நீ இருக்குன்னா புத்திசாலித்தனமா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம யோசிச்சு சிந்திச்சு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? அறிவற்றா காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளாழ்கால் ஆகா அரண். அதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்று தான் அப்படின்னு திருவள்ளுவர் அப்பவே நமக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனத்தை உபயோகிச்சு நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்க பார்த்துக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம என்றைக்குமே யோசிச்சு செயல்படணும். அதுதான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. இது பிரகாரம் நம்ம எல்லாம் நடந்துக்கலாங்களா? சரி, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? சரி, நன்றி.